அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 25/1/2024 இன்று வியாழக்கிழமை. இன்று தைப்பூச திருநாள், பௌர்ணமி விரத நாள், முருகப்பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். ஆயுள் விருத்தியாகும், ஆரோக்கியம் மேம்படும், திருமண தடைகள் விலகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழில் விருத்தியாகும். இப்படி அற்புதமான பலன்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த அற்புதமான திருநாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் தை மாதம் 11ஆம் நாள். இன்று கரிநாள். இன்று இரவு 11:56 வரை பௌர்ணமி திதி உள்ளது. அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது. இன்று காலை 9:13 வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் முழு நாளும் பூச நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:34 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள். இன்று கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை உள்ளது. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும் உள்ளது. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். வீட்டிலே சில தொல்லைகள் பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கவும். பெரியவர்கள் முதியவர்களால் சில தொல்லைகள் வர வாய்ப்பு உண்டு. நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஆன்மீகவாதிகளுக்கு சிறப்பான நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கட்சி தலைமையிடமிருந்து சில உத்தரவுகள் வரும், அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கட்சி விட்டு கட்சியை மாற இணைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு புது கிளையண்ட்ஸ் கிடைப்பார்கள். அதே போல ஜிம் வைத்திருப்பவர்களுக்கும் புது கிளையண்ட்ஸ் கிடைப்பார்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. ரிஷபராசி அன்பர்களே, சின்ன சின்ன யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் வருகின்ற நாள். இன்று வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல இன்று மாலை நேரத்தின் பின்னர் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். தாய்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு செல்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு சில விரய செலவுகளும் வந்து சேரும். இன்று கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும், பணவரவு உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மளிகை வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஸ்டீல் இரும்பு வியாபாரம் மற்றும் ஸ்கிராப் ஐட்டம்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாள். உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மிதுன ராசி அன்பர்களே, சந்தோஷமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவிலியர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு. இதே போல இன்று சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்கள் மற்றும் அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களிலே சில தடைகள் தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், நண்பர்களாலும் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். சித்தா, ஆயுர்வேதம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. கடக ராசி அன்பர்களே, சுகமான நாள், ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், இன்டீரியர் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், டெய்லராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். சமூக சேவையாளர்களுக்கு விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று ஆசிரியர்களாக இருப்பவர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்களாக இருப்பவர்கள், தனியார் கல்லூரி ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடும், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக பச்சையும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக 5 உள்ளது. சிம்ம ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பண விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. கடன் கொடுப்பதையோ கடன் வாங்குவதையோ தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. நிதி நிறுவனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு இருந்த சிக்கல்கள் குறையும். சினிமா சின்னத்திரையில் தயாரிப்பாளர்களாக இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். தம்பதிகளிடையே நல்ல ஒற்றுமை காணப்படும். சில விஷயங்களிலே நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல் பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ஹார்ட் பேஷண்ட்டாக உள்ளவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும், கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த இழுபறி தடைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடும், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக வெள்ளையும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் 2 உள்ளது. கன்னி ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. சொந்த பந்தங்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள், நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்று வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அல்லது புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து சில உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஜிம் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. டிரைவர்களாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பணவரவு உண்டு. கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். மீடியேட்டர் புரோக்கராக இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக முருகப்பெருமான் வழிபாடும், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக 4, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம். துளாராசி அன்பர்களே, நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாள். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும். காதலர்களுக்கிடையே ஒற்றுமை காணப்படும். நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நாள். மருத்துவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வெளிநாட்டிலே பணிபுரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. சினிமா சின்னத்திரை கலைஞர்களாக இருப்பவர்கள், டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் மற்றும் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபெற வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் வழிபாடு, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் இருப்பதனால் எச்சரிக்கை தேவை.
கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பெற்றவர்கள் பெரியோர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பெரியோர் முதியோர்களுக்கு ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். ஏர்போர்ட் செல்பவர்கள், ரயில்வே ஸ்டேஷன் செல்பவர்கள், பஸ் ஸ்டாண்ட் செல்பவர்கள், ஹார்பருக்கு செல்பவர்கள் எல்லாம் அந்த டைமுக்கு முன்னராகவே சீக்கிரமாக செல்வது நல்லது. போகும் வழியிலே சில தடை தாமதங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று ஹோட்டல் நடத்துபவர்கள், ஃபுட் ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்களுக்கு ஊழியர்களால் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் உண்டு. இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு பிரச்சனைகள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக நரசிம்மர் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக 2, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக நீலமும் உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சொந்த பந்தங்களிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு இஷ்டமான பொருட்களை, விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீர்கள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். வாடகைக்கு வீடு கட்டி வீடு வாடகைக்கு போகாதவர்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்திகள் வந்து சேரும். இதே போல கடை, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போன்றவர்கள் கட்டி நீண்ட நாட்களாக வாடகைக்கு விட முடியாமல் இருந்தவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல செய்திகள் உண்டு. இன்று ஹோமியோபதி, சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். சமூக சேவையாளர்களுக்கு நல்ல கௌரவம், மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக பிரவுன் நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக 9 உள்ளது. மகர ராசி அன்பர்களே, வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. வீட்டிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்களுடனும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல கௌரவம், அங்கீகாரம் கிடைக்கும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே சில தடைகள் வரும். தடைகளை தாண்டி நீங்கள் ஜெயிப்பீர்கள். டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் இரும்பு வியாபாரம், ஸ்கிராப் ஐட்டம்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கடன் சார்ந்த விஷயங்களிலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். புது முதலீட்டிலே கவனம் தேவை. புது சொத்துக்கள் வாங்குவதிலும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க, பிரச்சனைகள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கும்ப ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும். பரம்பரை சொத்துக்கள், மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த தடைகள் அகலும். வாகனங்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் மற்றும் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். ஜிம் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர் மற்றும் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களுடன் சில மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கவும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனம் தேவை. வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஐயப்பன் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மீன ராசி அன்பர்களே, அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. பணவரவு உண்டு. சின்ன சின்ன யோகங்கள் வரும். உங்களுக்கு இஷ்டமான விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீர்கள். உங்களுடைய சின்ன சின்ன கனவுகள், ஆசைகள் நிறைவேறும். நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே போல சிவில் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், ஐடி இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நடைபாதை வியாபாரம்
செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று இராணுவம், காவல்துறையினருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு, பிரச்சனைகள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக 6ம் உள்ளது. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தருகின்ற நாளாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளின் அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.